சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனாவும் முத்துவும் நினச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் மலேசியாவுக்கு போகக்கூடாது, தன்னை பற்றின எந்த உண்மையும் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் ப்ரௌன் மணி கிட்ட பேசி புரிய வச்சு இங்கே விஜயாவோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க ரோகிணி. வந்த ப்ரௌன் மணியும் அழுதுகிட்டே, ரோகிணி பாப்பா, நாம் நினைக்காத நேரம் உங்கள் அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வர, உடனே விஜயாவும் என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, இங்கே திடீர்னு வந்திருக்கிறீங்க, அழுதுகிட்டே வரீங்களே என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. உடனே ரோகிணியும் அங்கே வந்துட்டு, என்னாச்சு மாமா, ஏன் அழுதுகிட்டே வரீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்லாம் விசாரிக்க, பாப்பா நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அப்பா உன் கல்யாணத்துக்கு கூட வரலை, நீயும் அவரை வந்து பார்க்கல, ஆனால் இப்போ உங்கள் அப்பாவை நீ ஒரேடியாக பார்க்க முடியாமல் ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி அங்கே ஜெயிலில் நடந்த எல்லாத்தையுமே இங்கே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொல்கிறாரு. அப்போ என் அப்பா இல்லையா, எங்கள் அப்பா என்னை பிரிஞ்சு போயிட்டாரா மாமா அப்படின்னு சொல்லி ரோகிணியும் அழுகிறாங்க. எல்லாருக்குமே புரியுது, அங்கே ரோகிணியோட அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இங்கே ரோகிணியோட மாமா வந்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணி வேற அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மயங்கின மாதிரி நடிக்கிறாங்க. உடனே இங்கே விஜயா மனோஜனி எல்லாருமே தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நீ எந்திரி ரோகிணி அப்படின்லாம் சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே இங்கே அண்ணாமலை கேட்குறாரு, சம்மந்திக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் எப்படி நடந்தது, அவர் எப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனார், நாங்களே சம்மந்தியை வந்து பார்க்கணுன்னு நினச்சோம், இந்த நேரம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல, உடனே ப்ரௌன் மணி அழுதுகிட்டே, நாங்களே இது இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இங்கே ரோகிணியோட அப்பா பிஸ்னஸில் நிறைய சம்பாதிச்சாரு, நிறைய சொத்தும் இருக்குது, அது எல்லாமே இங்கே ரோகிணி பாப்பாவுக்கு தானே, ஆனாலும் ரோகிணி பாப்பா உங்ககிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, பிஸ்னஸில் அவருக்கு நிறைய பிரச்சனை, அதனால தான் கூட இருந்தவங்களே அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உள்ளே அனுப்பி வச்சாங்க. ஆனால் நான் எப்படியாவது ரோகிணியோட அப்பாவை வெளியில் கொண்டு வரணும்னு நான் முயற்சி செஞ்சேன், அதுக்குள்ளே ரோகிணியோட அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி பாப்பா, நீங்களும் மலேசியா பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்ல, அது எப்படி மாமா நான் வராமல் இருக்க முடியும், நான் அப்பாவை பார்க்க வேண்டாமா, அப்பா முகத்தை நான் பார்க்க வேண்டாமான்னு கேட்க, அங்கே உங்கள் அப்பாவுக்கே நிறைய பிரச்சனைப்பா, நீயும் வந்தனா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியாது, அதனால் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சிட்டோம், நீ கவலைப்படாத, இனி நான் உனக்கு மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இதை கேட்ட அண்ணாமலையும், இங்கே பார்த்தல இப்போ ரோகிணிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, அதுவும் ரோகிணியோட அப்பா வேற பிரிஞ்சுட்டாரு முத்து, அதனால நம்ம யாரும் மலேசியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துக்கு மட்டும் சந்தேகமாகவே இருக்குது. இங்கே மீனாவும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அழுதுட்டுருக்க ரோகிணிக்கு விஜயாவும் மனோஜும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் மலேசியாவுக்கு போகிறீங்க, எங்கள் அப்பாவெல்லாம் போய் பார்ப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு தான் நிறைய வேலை இருந்தது, வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது, ஆனால் நீங்கள்லாம் போகிறீங்களே பரவாயில்ல, எங்கள் அப்பாவையாவது பார்த்துட்டு வருவீங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவை யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அவர் போவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லி சொல்லி அழுகிறாங்க ரோகிணி. ரோகிணி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா, அழாதம்மா ரோகிணி, நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை, என்னதான் இருந்தாலும் இதுக்கு தான் முன்கூட்டியே சொன்னேன், கொஞ்சமாவது உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு அவர்கிட்ட பேசுன்னு, இப்போ பாரு உங்கள் அப்பாவை நீயும் பார்க்க முடியாது, அவரும் உன்னை பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை, நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம், நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது யாரும் இல்லைன்னு நீ நினைக்கக்கூடாது ரோகிணி அப்படின்னு சொல்லி ஆறுதலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜும், பாத்தியா முத்து, இங்கே தேவையில்லாமல் மலேசியாவுக்கு கிளம்பலான்லாம் நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திட்டம் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ரோகிணியோட அப்பாவே அங்கே இல்லை, அதனால் யாரும் மலேசியாவுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மலேசியாவுக்கு போகணும்னு முத்துவும் மீனாவும் மற்றவங்கள ஏமாற்றி உண்மையை வர வைக்கணும்னு நினச்சதில் கூட ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு ஏற்கனவே முத்துவுக்கு தெரிஞ்சதால முத்துவுக்கு ரோகிணி மேல அதிகமான சந்தேகம் ஏற்படுது. உடனே அங்கேருந்த எல்லாரும் அழுதுட்டு இருக்க ரோகிணிக்கு ஆறுதல் சொல்ல, இங்கே முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா மீனா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா, நாமெல்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு இந்த ரோகிணி ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி எப்பயுமே வராத மலேசியா மாமா திடீர்னு வந்து ரோகிணியோட அப்பாவுக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னதை கேட்டு எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நம்பவே முடியலையே மீனா அப்படின்னு சொல்ல, என்னங்க ரோகிணியோட நிலைமையை நினச்சி நீங்கள் இன்னுமா நம்பாமல் இருக்கீங்க, இதெல்லாம் அவங்க மலேசியா மாமா உண்மையை தான் சொல்லியிருப்பாரு, அது எப்படிங்க அப்பாவே பிரிஞ்சு போயிட்டாருன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்குடனே முத்துவும், என்ன மீனா நீ, வேற யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த பார்லமா நிறைய பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க, அதுதான் நம்மளுக்கே தெரியுமே, அன்னைக்கு மலேசியாவிலேருந்து வந்த 2 பேர் முன்னாடி அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க அப்பா செய்கிற பிஸ்னஸை பற்றியும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வாய் திறக்க முடியலன்னு பொய் சொல்லிட்டு போனாங்க, ஆனால் இப்போ நாம் எல்லாரும் மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய அப்பாவுக்கே இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு அவங்க என்றைக்கும் வராத மலேசியா மாமாவை வர வச்சு இவங்க ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது,
எனக்கு என்னவோ இந்த பார்லர் அம்மா மேலே நம்பிக்கை இல்லை. அவங்கள பற்றின ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. சீக்கிரமாகவே இந்த பார்லர் அம்மா மூலமாக உண்மையெல்லாம் வெளியில் வர தான் போகுது. நீயும் பார்க்க தான் போகிற மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஏங்க, நீங்க தான் சந்தேகப்படுறீங்க. எனக்கெல்லாம் ரோகிணி மேல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. அவங்க எப்படி அழுதாங்க பாருங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அம்மா இல்ல. இப்ப வேற அப்பாவும் இல்லன்னா, அவங்களால எப்படிங்க தாங்க முடியும்? இந்த நிலைமையில நீங்க தேவையில்லாம எதுவும் பேசிறாதீங்க. அவங்க மனச ரொம்ப வேதனைப்படுத்திறாதீங்க அப்படின்னு மீனா, ரோகிணி ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா அவங்க பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு இங்க முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை மாமா யாரும் அங்க மலேசியாவுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. இதுக்காக தானே பிரவுன் மணியை வீட்டுக்கே வர வச்சேன். பிரவுன் மணியும் நம்ம சொன்ன மாதிரி சரியாக பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் அப்பா மாமாவை பற்றி யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதான் என் மாமா வந்து பார்த்துட்டு போயிட்டாரே, அதனால் எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தரேன்னு சொல்லிட்டு வேற போயிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு விஜயாத்தையாக இருக்கட்டும், அந்த முத்துவாக இருக்கட்டும், என் வழியில் தலையிடவும் மாட்டாங்க. எங்கள் அப்பாவை பார்க்க மலேசியா போகணும் அப்படின்னு யாரும் பிரச்சனை செய்யவும் மாட்டாங்க. இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன விஜயா இது, எப்படியாவது மலேசியாவுக்கு போனால் ஒரு முறையாவது ரோகிணியோட அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம் நானும் நினச்சேன். அவர் வேற உள்ளே இருக்கும்போதும் போய் பார்க்காம இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் முத்து சொன்ன உடனே மலேசியாவுக்கு எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்குள்ளே ரோகிணியோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க மாமா வந்து சொன்னதை கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. ரோகிணிக்கு அம்மாவும் இல்லை. அவள் எப்படி தான் இதெல்லாம் வந்து தாங்கிக்கிறாளோ தெரியல. ரோஹிணி மனசு வேதனைப்படாமல் நீ தான் பார்த்துக்கணும் விஜயான்னு சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் கூட சம்மந்தியை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நம்ம ரோகிணியே போய் பார்க்க முடியலையே, அங்கே தான் நிறைய பிரச்சனை இருக்குதாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க, ஆமாங்க சம்மந்தி இல்லைன்னு ஆயாச்சு, ஆனால் சொத்தெல்லாம் சரியாக ரோகிணிக்கு வந்துரும்லங்க அப்படின்னு கேட்க, விஜயா அதான் அவங்க மாமா சொல்லிட்டு போனாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன், சீக்கிரமாகவே பணம் சொத்துன்னு எல்லாமே ரோகிணிக்கு வர மாதிரி செய்கிறேன்னுட்டு, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சொத்தை பற்றி கேட்டுட்ருக்க? இதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு நீ ரோகிணி கிட்ட பேச வேண்டாம், புரிஞ்சு நடந்துக்க கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, ரோகிணிக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அது எல்லாமே ரோகிணிக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என் பையன் மனோஜுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வெளியில் வாங்கின கடன் எல்லாத்தையும் கொடுத்து சமாளிச்சிருவான், நிறைய கடையெல்லாம் ஆரம்பிப்பான். ரோகிணியும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி ரோகிணி இந்த வீட்டுக்கு முதல் வாரிசையும் பெத்தெடுத்துட்டானா அதுக்கப்புறம் என் அத்தையோட சொத்தும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த மீனா முத்துன்னு இவங்க 2 பேரையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணியோட அப்பா இல்லைன்றதை பற்றி கூட யோசிக்காமல் எப்படியாவது ரோகிணிக்கு பணம் நகை சொத்துன்னு எல்லாமே சரியாக வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு விஜயா வந்து நினைக்கிறாங்க. என்னைக்கும் இல்லாமல் ரோகிணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ரோகிணியை பார்க்க பார்லருக்கு வித்யா போகிறாங்க. உடனே ரோகிணியை பார்த்துட்டு வித்யா, என்ன ரொம்பவே குழப்பத்தில் இருந்த ரோகிணி, இப்போ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க? பிரவுன் மணி நீ சொன்ன மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி வீட்டுக்கு வந்து ஏமாத்திட்டாரா அப்படின்னு கேட்க, நினச்சதை விட நல்லாவே பிரவுன் மணி எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஏன் அந்த முத்து மீனா கூட அப்படியே பிரவுன் மணி சொன்னதை நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி சீக்கிரமாகவே ரோகிணி பேரில் மாற்றி வைக்கிறேன்னு பிரவுன் மணி சொல்லிட்டு போனதால் என் அத்தை அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் அப்பா இல்லைன்ற எண்ணத்தை விட சொத்து சீக்கிரமாகவே கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷம்தான் விஜயாத்தைக்கு அதிகமாக இருந்தது. இனி விஜயாத்தையாக இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு, அவர்கிட்ட நான் பணத்தை கேட்க போகிறேன்னு கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பாங்க. ஏன் அந்த மீனா முத்துவும் மலேசியாவுக்கு போகணுன்ற எண்ணமும் இல்லாமல் இருப்பாங்க. மொத்தத்தில் யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன் வித்யா அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரோகிணி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறமை உனக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த முத்துவும் மீனாவும் உன்னை வசமாக மாட்டி விடணும்னு நினச்சாங்க. ஆனால் நீ சொன்ன பொய்யால் இப்போ அவங்களும் எதுவும் செய்ய முடியாமல் உன்னை பற்றின உண்மையவும் கண்டுபிடிக்க முடியாமல இருப்பாங்க. நீ பெரிய திறமைசாலி தான். ஆனால் முத்து மீனா மட்டும் இதுக்கு முன்னாடியே உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு வையேன், இப்படி திறமை இல்லாமல் நீயும் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாகவே இருந்திருக்க முடியாது. ஆனால் நீ பெரிய புத்திசாலியாக தான் நடந்துட்டுருக்க போல அப்படின்னு சொல்ல, வேற என்ன செய்கிறது, நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பொய் வேணாலும் சொல்வேன், யாரை வேணாலும் ஏமாற்றுவேன். அந்த வீட்டில் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான். அது முத்து மீனாவாலையும் என்னை வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் எனக்கு செய்ய முடியாது. அதை நான் பார்த்துக்கிறேன்.
அடுத்த தடவை ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சா முத்து மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இங்கே வித்யா கிட்ட ரோகிணி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் சிட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியும் இந்த சிட்டி எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஃபோன் எடுத்து கேட்குறாங்க. உடனே சிட்டியும் என்ன ரோகிணி மேடம் என்னை பார்க்க அப்புறம் நீங்கள் வரவே இல்லையே, கதிரோட ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறேன், சீக்கிரமாகவே கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கித்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்களும் பணம் தரதாலாம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் ஃபோட்டோவும் வரல, நீங்களும் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோஹிணியும் சிட்டி இப்போதைக்கு அதை பற்றி என்னால் பேச முடியாது, நான் பார்லரில் வேலை பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் வருவீங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துருங்க, நானே உங்களை நேரில் பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினச்சேன், நீங்கள் வந்துருங்க நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே ரோகிணியும் அங்கே சிட்டியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பி போக சிட்டிக்கிட்ட வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்கணுன்னு தான் சிட்டி நினச்சேன், ஆனால் இப்போ போலீஸ் அந்த வீடியோவை வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்களே இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க, கதிரை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னா முதல்ல கதிரோட ஃபோட்டோவில் வேணும், அதனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே செய்ய முடியல, ஆனாலும் ஃபோட்டோ கிடச்சா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், அப்போ நீங்கள் எனக்கு சரியாக உதவி செஞ்சு தரணும், 30 லட்ச ரூபா பணத்தை உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்ருக்குறாங்க. உடனே இங்கே சிட்டியும் சரி மேடம் அப்போ ஃபோட்டோ கிடச்சா வந்து சொல்லுங்கள், ஏதோ பெரிய விஷயத்த சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன், உங்கள் மூலமாக எனக்கும் கொஞ்சம் பணம் வருமே அப்படின்னு பார்த்தேன், அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, சரி எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ரோகிணி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிட்டி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ரோஹிணியும் சிட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே அங்கேருந்து வரும்போது தான் கையில் இருந்த இங்கே பர்ஸை கீழேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வந்த ஒரு ஆள் அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு, இது யாருது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு கொடுத்துட்றாங்க. சார் கீழே ஒரு பர்ஸ் கிடந்தது சார், யாருது என்ன ஏதுன்னு தெரியல, நீங்களே பார்த்து யாருதுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களும் அந்த பர்ஸ்குள்ளே இருக்கிற ஏதாவது ஆதாரம் இருந்தால் யாருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ரோகிணியோட பர்ஸ், ஆனால் இவங்களுக்கு யார் என்ன ஏதுன்னே தெரியல. உடனே அங்கே இருந்த ஃபோன் நம்பரில் அவங்க வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ரோகிணி பார்லரில் வேலையாக இருந்ததுனால இங்கே போலீஸ் ஃபோன் பண்ணும்போது அவங்களால எடுத்து பேசவும் முடியல. உடனே அவங்க அந்த பஸ்ஸில் இருந்த ரோகிணியோட கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. நாம் பேசாமல் இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அந்த இடத்துக்கே கொண்டு போய் இதை கொடுத்துட வேண்டிதான், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவோட வீட்டு விலாசம் அந்த கார்டில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த போலீஸும் அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, ரோகிணியும் இல்லை, ரோகிணியோட அம்மா பையன் எல்லாருமே இங்கே வந்ததால் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. ஆமாம் இந்த பொண்ணை பார்த்துருக்குறீங்களான்னு கேட்க, ஆமாம் இவங்க பேர் கல்யாணி, ஆனால் நாங்கள் எல்லோரும் ரோஹிணின்னு கூப்பிடுவோம், இவங்க இப்போ வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க அம்மா பையன் எல்லாரையுமே அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா அப்படின்னு ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த வீட்டு விலாசத்தை அங்கே பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துட்றாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது ரோகிணியோட அம்மா வீடு, அவங்க இப்போ யாருமே இங்கே இல்லை அப்படின்னு ரோகிணியை பற்றின எல்லா உண்மையாகவும் சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தெரிய வருது இந்த ரோகிணி பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனோஜ் தான் ரோகிணியோட வீட்டுக்காரர் போல், அப்போ அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த பர்ஸை கொடுக்கணும், ஃபோன் எத்தனை முறை பண்ணுறது, இவங்க ஃபோனை எடுத்திருந்தா நாம் இங்கே அங்கேன்னு அலைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இந்த பர்ஸை கொண்டு கொடுக்கறதுக்காகவே இங்கே விஜயாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வரதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணாமலையும் என்ன விஜயா போலீஸ் வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானேன்னு சொல்ல, ஏங்க அந்த முத்து தான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பான், அவன் சவாரிக்கு போய் சம்பாதிக்கிறத விட இப்படி பிரச்சனையோடு வர்றது தானங்க அதிகம், மனோஜாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவாக தான் இருக்கும், சார் வாங்க சார் முத்துவை தேடி வந்தீங்களா சார் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் இல்லைங்க நாங்கள் முத்துவை தேடி வரல, பார்லர் வச்சு நடத்துகிற ரோகிணி எங்கே அவங்கள வர சொல்லுங்க, அவங்கள தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் என்னது ரோகிணி தேடி வந்திருக்கீங்களா, ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவங்க கீழே பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுத்தாரு, என்ன ஏதுன்னு பார்ப்போமே, அவங்க கிட்ட கொண்டு வந்து இதை கொடுக்கணும்னு நிறைய முறை ஃபோன் பண்ணோம், அவங்களும் ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால் இந்த கார்டில் இருந்த விலாசத்துக்கு போய் பார்த்தா அது அவங்க அம்மா வீடாம், ஆனால் அவங்க யாருமே இல்லை, அவங்க பொண்ணு ரோகிணியோட அங்கே வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான், அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள விலாசத்தை கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே தேடி வந்தோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. அந்த சமயம் பார்லருக்கு கிளம்ப ரோகிணி வெளியில் வராங்க, மனோஜும் கடைக்கு கிளம்ப வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இப்படி போலீஸ் சொன்னதை கேட்டுடுறாங்க. உடனே என்னது அம்மா வீடா,
அம்மா வீடுன்னு நீங்கள் எங்கே சார் போனீங்க? ரோகிணிக்கு அம்மாவே இல்லை, இப்போ பாவம் ரோகிணிக்கு அப்பாவும் இல்லை, நீங்கள் என்னவோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு விஜயா கேட்க, நாங்கள் போய் கேட்டு விசாரிச்சது தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அம்மா இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் அம்மா இருக்கிறதா தான் அந்த வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு பையன் இருக்கிறதா கூட சொன்னாங்களே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, என் மருமகளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவளுக்காவது பையன் இருக்கிறதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக போலீஸ்கிட்ட கேட்க, உடனே அங்கே வந்த ரோகிணியும் சமாளிக்கிறதுக்காக, சார் நான் தான் சார் ரோகிணி, நீங்கள் என்ன சார் என்ன தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்க, அந்த சமயம் அங்கே வந்த முத்து விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு. பிரச்சனை எல்லாம் வருது இந்த பார்லலம்மாவால், ஆனால் ஏதோ என்னால் மட்டும்தான் பிரச்சனை வருது, என்னை தேடி தான் போலீஸ் வருவாங்கன்னு எப்பயுமே என்னை ஏளனமாக பேசுகிறது எங்கள் அம்மாவுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறாரு. ரோகிணியோட பர்ஸை அவங்க விட்டுட்டு வந்ததெல்லாம் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த பர்ஸை கொடுத்தாரு, உங்ககிட்ட இதை கொடுத்துடலான்னு நினச்சி நிறைய ஃபோன் பண்ணோம், நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால தான் இந்த கார்டில் இருந்த அட்ரஸை பார்த்தோம், அந்த இடத்துக்கே போய் விசாரித்தோம், உங்கள் அம்மாவோட வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு அம்மா இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் உங்கள் மாமியார் என்னவோ அவங்களுக்கு அம்மாலாம் இல்லை அப்பாவும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, அது உங்கள் அம்மா வீடு தானே, அப்புறம் பக்கத்து ஊரில் இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இங்கே ரோஹிணிக்கு என்ன சொல்லனே தெரியல. அம்மா வீடு வரைக்கும் போய் தேடி இருக்காங்களா, வசமாக மாட்டிக்கிட்டேன், ஏதாவது சொல்லி சமாளித்து முதல்ல அவங்க கையில் இருக்க என்னுடைய கார்டை வாங்கிடணும், முத்து பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் சார் அந்த கார்டை கொஞ்சம் காமிங்க, எந்த ஊருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கார்டை வாங்கிடுறாரு. மீனா இங்கே பாரு, பக்கத்து ஊர் கிறிஷோட பாட்டி இருந்தாங்களே அந்த வீடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஆமாங்க, அந்த வீட்டு விலாசத்தை கொஞ்சம் பாருங்களேன் தெளிவாக அப்படின்னு பார்க்கும்போது மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க, அப்பா வேற எங்கேயும் இல்லைப்பா, நம்ம பாட்டி ஊர் பக்கத்தில் கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு விலாசம் மாதிரியே இருக்குதுப்பா, வேணும்னா பாருங்களேன். அப்போ பார்லலம்மா அவங்கள அவங்களுடைய அம்மா, இவங்க கிறிஷை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க பையன்னுட்டு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்கே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து மலேசியா தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்கட்டுமே, நீங்கள் மலேசியாவில் வந்திருந்தா இந்த கார்டில் எதுக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்தால் இங்கே மலேசியா அட்ரஸில் இருந்திருக்கணும், இல்லை நம்ம வீட்டு அட்ரஸ் இருந்திருக்கணும், ஆனால் என்னவோ இங்கே தப்பாக தெரியுதே அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டு விலாசம் இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா மலேசியாவில் இருந்தாருன்னு சொல்கிறீங்களே அங்கே உள்ள விலாசம் தானே இருந்திருக்கணும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸும் சொல்லிடுறாங்க. என்ன பதில் பேசனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா கேட்குறாங்க, ரோகிணி இனியும் நீங்கள் உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க, மலேசியாவிலேருந்து வந்த மாமா என்னவோ உங்கள் அப்பாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார், ஆனால் நீங்கள் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து தான் வந்தீங்களான்னு எனக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இப்போ இந்த கார்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது பொய் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கேட்க, அண்ணாமலை மட்டும் இல்லாமல் ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே ரோகிணியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ரோகிணி பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்க போல், இவங்க சொன்னதெல்லாமே ஒரு வேலை பொய்யா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் வந்து கொடுத்த இந்த ஆதாரத்தால் எல்லாருக்குமே வீட்டில் சந்தேகம் ஏற்படுது. அங்கே வந்த போலீஸ்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, சார் அதான் என் பர்ஸை கொடுத்துட்டீங்களே சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இனியாவது பார்த்து நடந்துக்கோங்கம்மா, இந்த மாதிரி பர்ஸெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க, பணம் இருந்தால் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒருத்தர் நல்லவராக இருக்க இதை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த போலீஸும் இங்கே ரோகிணிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுற மாதிரியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஸ்ருதி ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரோகிணி இதெல்லாம், நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருந்தா அங்கே தங்கியிருந்த ஆதாரம் எதுவுமே உங்ககிட்ட இல்லையா, பக்கத்து ஊரில் இருந்த ஆதாரம் மட்டும் தெளிவாக இருக்குது, நீங்கள் சொன்னது அப்புறம் நாங்கள் எப்படி நம்புறது, மலேசியாவிலேருந்து வந்த மாதிரியே தெரியலையே, இதில் வேற உங்கள் அப்பா இல்லை அப்படின்னு மலேசியா மாமா வந்து வேற சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்கள் எதை ரோகிணி நம்புறது, பேசாமல் உங்கள் பாஸ்போர்ட்டை காமிங்களேன், நாங்கள் அப்போயாவது பார்த்து தெரிஞ்சுப்போம்ல, உங்கள் மேலே நாங்கள் சந்தேகப்படாமையாவது இருப்போம்ல, இல்லை உங்கள் அப்பா மலேசியாவில் என்ன பிஸ்னஸ் செஞ்சார், எங்கே உங்கள் வீடு இருக்குது, உங்கள் குடும்பத்தை பற்றியாவது ஏதாவது சொல்லலாமே, ஆனால் நாங்கள் அதை பற்றி கேட்டாலே நீங்கள் ஏதாவது சமாளிக்கிறதுனால உங்கள் மேலே எங்கள் யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அதனால தான் முத்துவும் மீனாவும் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, அவங்க சந்தேகப்படுறதுலையும் தப்பு இல்லையே ரோகிணி, இப்போ பாருங்கள் உங்கள் கார்டில் இருக்கிறது நம்ம ஊரில் உள்ள விலாசம் தானே, அப்படி இருக்கும்போது நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்க, ரோகிணி அழுதுகிட்டே, அத்தை பாருங்கள் எல்லாருமே என் மேலே சந்தேகப்படுறாங்க,
நீங்களுமா என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. எங்கள் அப்பாவே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இதில் முத்து மீனா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இங்கே எப்படியோ இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன ரோகிணி இது, நாங்கள் என்னவோ வேணும்னே பிரச்சனை செய்யணுன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை. அதான் போலீஸ் தெள்ள தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்களே, பக்கத்து ஊரில் உங்கள் அம்மா இருந்திருக்காங்க, அதுக்கு உண்டான அந்த அட்ரஸில் போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க தானே உங்களுக்கு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் வேற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த அட்ரஸில் இருந்தது கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் தான். அப்போ நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா? அப்போ கிறிஷோட பாட்டி தான் உங்கள் அம்மாவா? கிறிஷ் தான் உங்கள் பையனா ரோகிணி அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் பொய் சொல்லாதீங்க, பிரச்சனை செய்யாதீங்க மீனா. போலீஸ் தெரியாமல் பேசிட்டு போகிறாங்கன்னா அதையே வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் என்ன எதுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி அவங்க மட்டும் சந்தேகப்படலை, நானும் தான் உன்னை கேள்வி கேட்கணும். அப்போ உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா? நாங்கள் தான் உன்னை பற்றி சரியாக விசாரிக்காமல் உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு சந்தேகப்பட, என்ன மனோஜ் நீயுமா என்னை நம்ப மாட்டேங்கிற, நான் பொய் சொல்லலை அப்படின்னு கேட்க, உன் கார்டில் இருக்கிறத பாரு, நீ என்னவோ மலேசியாவிலேருந்து வந்திருந்தா கண்டிப்பாக இந்த அட்ரஸ் இருக்க வாய்ப்பு இல்லையே. அதான் மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்களே, பாட்டியோட பக்கத்து ஊரில் இருந்தது கிறிஷோட பாட்டி தான்னுட்டு. அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தா நீ தான் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ உனக்கு அம்மா இருந்திருக்காங்க, உனக்கு ஒரு பையன் வேற இருந்திருக்கான், நீ தான் ரோகிணி என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் இங்கே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் முதல்ல இந்த விலாசத்தில் போய் விசாரிச்சுட்டு வாங்களேன், என்ன ஏதுன்னு. ரோகிணி சொல்கிறது பொய்யா இல்லை வந்தவங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம முடிவெடுக்கிறதான்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா எனக்கு நல்லா தெரியும், அந்த கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் பார்க்க எத்தனை முறை அந்த ஊருக்கு போயிருக்கோம், எங்களுக்கு அந்த வீட்டு அட்ரஸ் தெரியாதாப்பா? ஏன்ப்பா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? போலீஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. இந்த பார்லமாக தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க மலேசியாவில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வச்சுருக்காமையா இருப்பாங்க? இன்னும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதான் கார்டு எல்லாத்தையும் கொண்டு அங்கே போலீஸ் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்களே, இவங்க ஏமாத்துறத அம்மாவும் மனோஜும் வேணால் நம்பலாம், நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். என்ன பாருலம்மா, அப்போ உங்கள் அம்மா பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்குல்ல, ஆனால் கிறிஷோட அம்மா நீங்கள் தானே எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ எனக்கு எல்லா உண்மையும் நல்லாவே புரியுது மீனா. இந்த உண்மையெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பார்லலம்மா நம்ம மலேசியாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டிருக்காங்க. எத்தனையோ முறை நம்ம அம்மா இங்கே உங்கள் மாமாவை வர சொல்லு, மலேசியா மாமாவை நான் வர சொல்லு, நான் பார்க்கணும் பேசணும், அவர்கிட்ட பணம் வாங்கணும்லாம் விஜயா அம்மா கேட்டாங்க. ஆனால் அப்பெல்லாம் வராத மலேசியா மாமா இப்போ நாம் மலேசியா போகணும்னு நினைக்கும் போது எதுக்காக வந்தார்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லமாவாக தான் இருக்கும். நம்ம அங்கே போனால் உண்மையாகவே மலேசியாவில் ரோகிணிக்கு அப்பா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, ஏன் மலேசியா மாமாவே அங்கே இருக்க வாய்ப்பு இல்லையே. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க இப்படி செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பார்லமா, நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு முத்து இங்கே ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, ரோகிணி பதில் பேச முடியாமல், இந்த முத்துவுக்கு நிறையா உண்மை தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் முத்து சொல்கிறத நம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், விஜயாத்தை என்னை சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே வந்த போலீஸும் எனக்கு அம்மா இருக்காங்க, பையன் வேற இருக்காங்கன்னு என்னை பற்றின உண்மையெல்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்புறம் என்னை பற்றின இந்த உண்மை எல்லாமே முத்து கண்டுபிடிச்சது எல்லாமே சரிதான்னு தெரிஞ்சா அப்புறம் இந்த வீட்லேயே நான் இருக்க முடியாதே, எப்படி சமாளிக்கணும் தெரியல அப்படின்னு ரோகிணி பதில் பேச முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி முத்து மீனா சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு வையேன், அப்புறம் நீ என்னையும் என் பையனையும் ஏமாத்துனதுக்கு எங்கள் முகத்திலேயே நீ முழிக்க முடியாது, இந்த வீட்டில் மருமகளாகவும் இருக்க முடியாது. முத்து, முதல்ல இங்கே போலீஸ் சொன்ன அதே இடத்துக்கு நீ போ, என்ன ஏதுன்னு கேளு. அங்கே மறுபடியும் இந்த ரோகிணி தான் அவங்களோட பொண்ணு, ரோகிணிக்கு அம்மா இருந்திருக்காங்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கான்ற உண்மை தெரிஞ்சா அப்புறம் இந்த ரோகிணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் சரி நாங்கள் மறுபடியும் போய் விசாரிச்சுட்டு வரோம், ஆனால் பாடலம்மா இந்த முறை நீங்கள் தப்பிக்க முடியாது, வசமாக மாட்டிக்க தான் போகிறீங்க, போலீஸ் சொன்னதையே தான் நாங்களும் சொல்ல போகிறோம், ஏன்னா உங்கள் அம்மா அவங்க தானே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இப்படி குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருந்துருக்குறீங்கள, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் மறுபடியும் கிறிஷை பற்றியும் கிறிஷோட பாட்டியை பற்றியும் விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி என்ன செய்யணும்னு தெரியலையே, இப்படி சிட்டியை பார்க்க போன இடத்துல பர்ஸை அங்கேயே விட்டுட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே போலீஸும் என்னை பற்றின உண்மையை சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க, சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் நிறைய
ஆதாரத்தோட வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் கிறிஷ்ன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நான் மனோஜ் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியாதே. இன்னும் என்னென்ன பிரச்சனை இந்த முத்து மீனாவால் வரப்போதோ தெரியல, அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க ரோகிணி.